Craft Bubble. Hello friends, welcome back to our channel Craft Bubble. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளே கிராக்கிங் பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம் ஈஸியாக வீட்டிலே. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 பொருள் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சாஃப்ட் க்ளேன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து ஸ்லைம் இல்லை க்ளே ஸ்லைம் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதோட ரிவ்யூ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டூத் பிக். ஓகேவா, இது டூத் பிக் கிடையாது, நான் ப்ரூம் ஸ்டிக்லேருந்து உடச்சிருக்க ஒரு ஸ்டிக். இது நீங்கள் டூத் பிக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து நெயில் பாலிஷ்ங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச நெயில் பாலிஷ். ஸோ வந்து இது 3 பொருளை வச்சே நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா, இப்போ வாங்க செஞ்சு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப் க்ளே எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு பால் மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அந்த குச்சியில் சொருவிக்கோங்க. ஓகேவா, நெயில் பாலிஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த ஃபுல் பால்க்கும் நீங்கள் லைட்டாக அடித்தாலே போதும். ஏன்னா காய காய அதுவே டார்க் ஆகிடும். நம்ம நிறைய கோட்டிங் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து லைட்டாகவே கொடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம கடைசியாக கொடுக்க போகிற கோட்டிங் வந்து நம்மளுக்கு தெரியல, அப்போ மட்டும் நீங்கள் டார்க்காக கொடுத்தீங்கன்னா உங்கள் பால் வந்து அழகாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை அப்போ தான் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அடிக்க முடியும் இது. அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டினா தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதனால தான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி அடிச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. இப்போ நான் காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சாச்சு. இந்த மாதிரி பிடிச்சா வெளியே போகிற மாதிரி இருக்கா, அதனால் நான் கீழே இறக்கிட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் லைட் கோட்டிங் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ லைட் கோட்டிங்கே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படியே டார்க் கோட்டிங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வந்து இந்த மாதிரி நான் மறுபடியும் கோட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் நான் காய வைக்க போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி அடிச்சுட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா காய வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 9th டைம் நான் அடிக்க போகிறேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டியிருப்பேன், ஏன்னா நான் 8 தடவை ஏற்கனவே அடிச்சிட்டேன். உங்களுக்கு காட்டினா போர் அடிக்கும்ல, ஏற்கனவே வீடியோ 8 மினிட்ஸ் இருக்கனால தான். ஸோ மறுபடியும் இதான் கடைசி கோட்டிங்கன்றதுனால கொஞ்சம் நான் டார்க்காகவே அடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நல்லா இப்போ வந்து நீங்கள் காய வச்சுருங்க. நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் காய வச்சிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இதையே நான் ஒரு 5 நிமிஷம் காய வச்சுருப்பேன், 2 மினிட்ஸ் போதும். அதனால நான் காய வச்சுட்டேன் நல்லாவே. ஸோ வந்து இதை உடைக்க போகிறோம், அதாவது கிராக் பண்ண போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை செஞ்சோம் இல்லையா சாஃப்ட் க்ளே, அதில் தான் காட்ட போகிறேன். அதை வெடிச்சிட்டு இதை வெடிச்சு காட்டுறேன். ஓகேவா, இது வந்து ஓட்டை இருக்கும் தாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து வீட்டில் செஞ்சுருக்கோம் டூத் பிக்கில். சரி, இப்போ வாங்க பர்ஸ்ட் பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் க்ளேவை ஃபஸ்ட்டு வெடிக்கிறேன் நான். ஓகேவா, இது எப்படி வருது பாருங்கள். இது பாருங்களேன், இது எப்படி வருது பாருங்களேன். இதுவும் க்ளே, நம்ம சாஃப்ட் க்ளே மாதிரி தான். பர்ஸ்ட் பண்ணும் போது ஒரு சவுண்டு வருது, அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள், இப்போ ஒரு சவுண்டு வருதுல்ல உங்களுக்கு. க்ளே நம்ம சாதா க்ளே வெடிக்கும் போது இதே சவுண்டாக வந்தது, இப்பயும் இதே சவுண்டாக வருது, ஆனால் லைட்டாக தான் வரும் சவுண்டு. இது வந்து கையில் ஒட்டுது, மெயின் ப்ராப்ளம் வந்துருச்சு. இது வந்து கையில் வந்து ஒட்டுதுங்க. இதை வீட்டில் யாரோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இது கையில் ஒட்டினா ஒரு ஐடியா இருக்குது, என்ன அப்படின்னா நம்ம சாஃப்ட் க்ளேலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சவுண்டு கேட்டுரும் கிராக் பண்ணிட்டோன்னே. அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் க்ளேலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒட்டுது. இப்போது ப்ரௌன் கலர் இது இருக்குல்ல, இது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் கலரில் இருக்குது, இது வந்து ஒட்டுது. ஸோ பாருங்கள், இப்போ சவுண்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கே உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் காட்டியிருக்கேன், ஏன்னா இது நானே வந்து 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட அரை மணி நேரம் உட்காந்து பண்ணேன். நல்லா அந்த நெயில் பாலிஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறதுலாம் ஒன்றுத்துக்கும் வந்து 2 மினிட்ஸ் காய வைக்கணும். பட் நான் 5 மினிட்ஸ் கிட்ட காய வச்சேன். ஏன் அப்படின்னா நல்லா வரணும்ல, அதுக்காக தான். ஆனால் அப்பயே நம்மளுக்கு ஒட்டுது. நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ க்ளேவை கொஞ்சம் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன், ஏன்னா அதுவும் வீண் ஆகிடாது கூடாது இல்லை, அதனால தான். ஸோ இது மிக்ஸ் பண்ண உடனே எப்படி இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த ஒற்றைப்பதம் வந்து போகுது. அப்போ என்னது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர், அதாவது சாஃப்ட் க்ளேவை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் க்ளே கிராக் பண்ணிவிட்டு சாஃப்ட் க்ளேவை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கையில் ஒட்டாது. ஓகேவா, இது வந்து இப்போ சூப்பராகவே இருக்கு பாருங்கள். இதுவும் க்ளே மாதிரி தான் இருக்குது, பட் இதில் வந்து இது பாருங்கள், இப்போ இழுத்து காட்டினல இந்த மாதிரி உடனே பிஞ்சிருது. ரொம்ப இழுக்க முடியல, இதில் இழுத்தாலும் இதை பாருங்கள் அந்த மாதிரி உடனே ஒன்று பிஞ்சிடுது. ஆனால் சாஃப்ட் க்ளேயில் வந்து கொஞ்சம் இழுக்க முடியும் தூரம், பட் இதில் இன்னும் சீக்கிரமாகவே பிஞ்சிடுது. ஸ்லைம் மாதிரி கண்டிப்பாக இல்லை இது.
சாஃப்ட் க்ளே வந்து ஸ்லைம் மாதிரி இருக்குது, பட் வந்து இது கிடையாதுங்க. இது வந்து உடனே பிஞ்சிடுது. ஓகேவா, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த க்ளே கிராக்கிங் அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிராஃப்ட் பபிள்.